உங்களுக்கு பீஸா சாப்பிட்ணுன்னு கிரேவிங்ஸ் இருக்கா? வீட்லயே நீங்க செம்மையா பண்ணலாங்க. எப்படின்னு பார்க்கலாமா? நான் வந்து இப்போ 250 ml வாட்டர் எடுத்துருக்கிறேங்க. அதில வந்து 8 கிராம்ஸ் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். 5 கிராம் ஈஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ. வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கனாலே அது ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 350 கிராம்ஸ் மைதா எடுத்துருக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் சால்ட், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதுக்கப்புறம் நம்ம ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட் வாட்டரையும் இதில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கையில் ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் மாவை அப்படியே பவுலில் போட்டு எண்ணெய் தடவி வச்சிங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாவு டபுள் ஆகி வந்திருக்கும். அந்த டைமில் நீங்கள் எடுத்து பீஸா பிளேட்டில் நல்லா மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கார்னர்ஸ் மட்டும் ஃபிங்கர்ஸ் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஃபோர்க் வச்சு சென்டரில் ஃபுல்லாக நல்லா குத்தி விட்டுருங்க, ஹோல்ஸ் நல்லா தெரிகிற மாதிரி. அப்புறம் பீஸாக்கு பன்னீர் எப்படி மேரினேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கியூமின் பவுடர், அப்புறம் ஒரு பிஞ்ச் டர்மரிக் பவுடர், அப்புறம் வந்து சால்ட் தேவையான அளவு. இதெல்லாம் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க.